அனைவருக்கும் வணக்கம். ஏழிசை மன்னன் எம்கேடி பாகவதர் நிகழ்ச்சியின் 4வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் பாகவதர் ரிலீஸ் ஆகிறாரு. 25/4/1947 ரிலீஸ் ஆகிறாரு. 2 வருஷம் 2 மாதம் 18 நாட்கள் சிறை வாழ்க்கை. இது அவருடைய திரை வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுடுது. வெளியே பாகவதர் ராஜமுக்தி அப்படின்னு ஒரு படத்தை சொந்தமாக தயாரித்து நடிக்கிறாரு. அதில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒரு சின்ன வேஷத்தில் நடிக்கிறாரு. பாகவதற்கு ஜோடி VN ஜானகி. இந்த படமும் ஃபெயிலியர். 1952 2 படத்தில் நடிக்கிறாரு. அமரகவி, ஷாம்லா. பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு. பாகவதரோட குரலுக்கும் எந்த குறைவில்லை. அவருடைய வசீகர தோற்றத்துக்குலையும் எந்த இதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த படங்களும் ஃபெயிலியர். பேசும் கிளியே பாகவதற்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 6 மாதம் 1 வருஷம் 3 வருஷம் ஓடிட்டு இருந்த நிலைமையில எல்லாமே தலைகீழ மாறி 5 வருஷங்கள் பாகவதற்கு படங்களே இல்லை. தங்கத்தட்டில் சாப்பிட்டு பன்னீரில் குளிச்சு ரசிகர்கள் மத்தியில் ஒரு மன்மதன் போல வளம் வந்துட்டு இருந்த பாகவதரோட வாழ்க்கையில வறுமை எட்டி பார்க்க தொடங்கியது. 5 வருஷம் கழிச்சு 1957 புது வாழ்வுன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு. பட் அந்த படமும் ஃபெயிலியர். இதனால் ரொம்ப உடல் அளவிலையும் மனதளவிலையும் பாகவதர் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. அவருக்கு அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக. இறுதி காலத்தில் பாகவதர் தஞ்சை மாரியம்மன் கோயிலில் போய் தங்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே பாட்டெலாம் பாடிட்டு அப்படியே இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு மன்மதன் போல வளர்ந்த பாகவதரை யாருமே கண்டுக்கலை. அவருடைய கடைசி காலத்தில் அவரை யாருமே கண்டுக்கலை. ஒரு முறை SSR அங்கே தஞ்சாவூர் போனவர் பாகவதரை பற்றி கேள்விப்பட்டு நேராக அங்கே கோயிலுக்கு போகிறாரு. போய் அவர்கிட்ட கேட்குறாரு, தயவு செஞ்சு நீங்கள் என் கூட சென்னைக்கு வந்துடுங்க, நான் உங்களுக்கு கனகாபிஷேகம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் பாகவதர் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்பே போதும், வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. பாகவதர் கடைசியாக நடித்த படம் சிவகாமி. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுது. 1/11/1959 பாகவதர் மரணம் அடைஞ்சிடுறாரு. ஒரு காலத்தில் பாகவதர் தொட்டது எல்லாமே பொண்ணு. ஆனால் அவருடைய செகண்ட் ஹாஃபில் அவர் தொட்ட எல்லா விஷயங்களுமே மண்ணாயிடுது. பாகவதர் இறந்த பிறகு தான் சிவகாமி படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் நடிக்கும்போதே பார்த்தா பாகவதருக்கு கண் பார்வை போயிடுது. அவருடைய பாடலுக்கே அவர் வாயசித்து பாடுறதுங்கிறத நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காரு. அதனால் பாகவதர் இறந்த பிறகு ரிலீஸ் ஆகிற அந்த சிவகாமி படமும் ஃபெயிலியர் ஆகிடுது. பணம், புகழ், பேர் எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவனோட நடத்தைகள் மட்டும்தான் அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குதுங்கிறதுக்கு பாகவதருடைய வாழ்க்கை தான் மிக சிறந்த உதாரணம். ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல ஊர்களில் பாகவதற்குன்ட்டு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அவருடைய பிறந்தநாள் நினைவு நாளுக்கெல்லாம் போஸ்டர் ஒட்டிட்டு தான் இருக்காங்க. பாகவதர் போல் வாழ்ந்தவரும் கிடையாது, பாகவதர் போல் வீழ்ந்தவரும் கிடையாது. நன்றி, வணக்கம்.